ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 99% நம்ம வாசியை கற்றுக்கிட்டோம். ஆனால் இன்னும் ஒரு சில விசேஷ எழுத்துக்களை இருக்கு. ஸோ அது மட்டும் எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் நான் சொல்லித்தரேன் கடைசியாக உங்களுக்கு. இப்படி ஒரு புள்ளி வச்சு ஒரு எழுத்து வரும். அது என்னன்னா இன்னும் இங்கும் சேர்த்து ஒரு ஒரு த்ரோட்லேயே அந்த கஹா இங்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, இன்னுன்னு சொல்லக்கூடாது. அந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணி அந்த லெட்டர் வரும். அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா கஹா, கஹாங்க அப்படி சொல்லக்கூடாது. கஹா, வஹா, யஹா. சோ கஹா இது சந்திரபிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரே பாத்திரம்ல நம்ம இந்த ரே நிறைய வடிவத்துல வரும். இது ஆக்சுவலா ரே உங்களுக்கு தெரியும். இது நிறைய வடிவத்துல வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வடிவத்துல வரும். இர் இப்படி அந்த இர்ன்னு வாசிக்கணும். கு இர் சி, கு இர். இந்த கொக்கியை தான் இருன்னு சொல்றோம். இந்த கொக்கி இருக்கலாப்பா, இதுதான் இருன்னு சொல்றோம். இந்த இருக்குல்ல கு, இதை இரு சொல்லி சி சொல்றோம். இதை இருன்னு சொல்றோம். கு இர் சி, குர்சி. இந்த மாதிரி இந்த ரே இப்படி ஒரு வடிவத்திலையும் வரும். இன்னொரு வடிவம் என்ன வரும்னா சே இற்றல் சென்ட்ரல், சே இன் இற்ற இல். இந்த புள்ளியை நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். இப்ப பாருங்க, இது பாருங்க இற்ற. இந்த டேல இது இட்டு பிளஸ் ர. இந்த டேக்கு கீழே மட்டும்தான் வரும். ராஷ்டிர, ராஷ்டிரபதி. சென்ட்ரல், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க் இருக்குல்ல, சென்ட்ரல் பேங்க். ஸோ இற்றன்னு இது வரும். ஸோ இது இற்றன்னு வாசிக்கணும். இந்த டேக்கு கீழே இப்படி அது என்ன சொல்லணும்? இற்றன்னு நீங்க வாசிக்கணும். சரி, இப்போ இந்த ரேவன் இந்த மாதிரி டிஃபரன்ஸா வருது. இப்படி ஒரு கீழே வரும் இருன்னு, இப்படி போட்டா ட்ராங்கிற மீனிங்ல வரும். அடுத்தது ஒரு ஹலந்துன்னு ஒண்ணு உண்டு. ஹலந்துனா இப்படி ஒரு கோடு வந்ததுன்னா அது ஹலந்துன்னு சொல்லுவாங்க. ஹலந்து. வித்யா, வி இத் யா, வித்யா. வித்யார்த்தி, வித்யாலை. வித்யானா கல்வி, வித்யார்த்தி ஸ்டூடெண்ட், வித்யாலை ஸ்கூல். சோ இந்த மாதிரி வச்சா இது ஹலந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? ஹலந்த் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோடை. அடுத்தது இந்த ஒரு முக்கியமானது, இந்த புள்ளி ஒவ்வொரு எழுத்துலயும் ஒவ்வொரு புள்ளி வைக்கீங்களா மேடம், இதுக்கு எப்படி வாசிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புள்ளிக்கு அடுத்த எழுத்து என்ன எழுத்துன்னு பார்க்கணும். புள்ளிக்கு அடுத்த எழுத்து ப. சோ இந்த ப வரிசையில கடைசி நம்ம கச்சட தப்பர படிச்சோம் பாத்தீங்களா? அப்ப ப வரிசையில என்ன வரும் கடைசி? ப, 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 ம. சோ இந்த இதை இம்முன்னு வாசிக்கணும். சம்பா, சம்பானா ஒரு ஃப்ளவர். க வரிசை பாருங்க, புள்ளி இருக்கு. புள்ளிக்கு அடுத்து என்ன எழுத்து? க. சோ க வரிசையில் என்ன வரும்? க, 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 ஞ. சோ கங்கன், கங்கன். கங்கன்னா பேங்கிள், பேங்கிள், கங்கன். சோ ஜ, ஜ வரிசையில புள்ளி. ஓகே, அடுத்த லெட்டர் ஜ. சோ ச, ச, ஜ, ஜ, ஞ. சோ இஞ்சி. சோ ஜ இஞ்சீர், ஜஞ்சீர். ஜஞ்சீர், ஜஞ்சீர்னா செயின். ஜஞ்சீர், செயின். சரி, இன்னொரு ஒரு மாடல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு இப்ப நம்ம அவ்வளவு லெட்டர்ஸ் பார்த்தோம், இந்த எல்லா லெட்டர்ஸுமே பாதியா போட்டீங்கன்னா மெய் எழுத்தா வாசிக்கணும். இப்ப பாருங்க, இது என்ன எழுத்து தெரியும் உங்க எல்லாருக்குமே? க. கேல பாதி போட்டா இக், யா, கியா. கேல பாதி கியா. இப்ப ர, சாரி ம, ம, ம. மேல பாதி போடுங்க. ர, இம், பா, ரம்பா. ர, இம், பா, ரம்பா. சோ திவ்ய அப்படின்னா இப்ப வேலை பாதி. இப்ப வே தெரியும் உங்களுக்கு. வேலை பாதி போட்டா இவ். அப்போ தி, திவ்ய பிரபந்தம். தி இவ் ய, திவ்ய, திவ்யா. சோ இந்த வேலை பாதி இவ். சோ மேல பாதி இம்மு, கேல பாதி இக்கு, வேலை பாதி இவ். சோ எல்லா லெட்டர்ஸ்லயுமே நம்ம பாதி எழுத்து போட்டீங்கன்னா மெய் எழுத்தாயிரும். சரி மேடம், பாதி எழுத்து போட முடியாத லெட்டர் இருக்க, வரிசையை பாதியாக்க முடியாது.
ட வரிசையை பாதியாக்க முடியுமா? லட்டு இந்த ட பாதியாக்க முடியாது, இதெல்லாம் பாதியாக்க முடியாதுல்ல. சோ அந்த மாதிரி பட்சத்துல என்ன பண்ணணும்னா கீழே ஒரு ஹலந்து வச்சிட வேண்டியதான். சோ இந்த ஹலந்து வச்சிட்டீங்கன்னா அது மெய்யெழுத்தாயிரும். இப்ப த வரிசையில பாருங்க, த வந்து நம்ம பாதியாக்க முடியாது. சோ இதுல ஹலந்து வச்சுட்டோம். சோ வித்யா அப்படின்னு ஆயிரும். சோ எந்த ஒரு எழுத்துலையுமே பாதி லெட்டர் ஆக்குனீங்கன்னா மெய்யெழுத்து ஆயிரும். ஆனா பாதி ஆக்க முடியாத எழுத்துக்கள் ட வரிசை இந்த தலா இருந்துன்னா அது கீழே ஒரு ஹலந்து வச்சுட்டீங்கன்னா அது எதாயிரும்? மெய்யெழுத்தாக மாறிவிடும். சோ உங்களுக்கு வந்து நாங்க சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துல உங்களை எல்லா லெட்டர்ஸையும் உங்களுக்கு கவர் பண்ணி உங்களை வாசிக்க வச்சிருக்கோம். நீங்க இனிமேல் உங்களோட முயற்சியில நீங்க நிறைய ரீட் பண்ணுங்க. அடுத்தது நாங்க தொடர்ச்சியா நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து சிம்பிள் சென்டென்சஸ், ஸ்போக்கன் ஹிந்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சிம்பிளா பஜார்ல போய் எப்படி பேசணும், அடுத்தது டேஸ் ஆஃப் த வீக், மந்த் எல்லாம், அப்புறம் டைமிங்கு. ஸோ டைம் எப்படி கேட்கணும், டைம் எப்படி சொல்லணும், ஏன்னா காலரை முக்காலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்போ முக்காலாம் ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருக்கும் ஹிந்தியில. ஸோ அதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்க போறோம். அப்புறம் சிபிஎஸ்இ கேந்திர வித்யாலயோட கோர்ஸ் ஏ கிராமர் கேட்டிருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து 7 இயர்ஸ் கேவியில் இருந்தேன் கேந்திர வித்யாலயால. நான் வந்து 3 கேந்திர வித்யாலயா ஒர்க் பண்ணியிருக்கேன். கேந்திர வித்யாலயா ராமேஸ்வரம், கேந்திர வித்யாலயா விஜயநாராயணம், கேந்திர வித்யாலயா மண்டபம், இந்த 3 இடத்தையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2017-18 பேட்சில் வந்து எங்களோட ஸ்கூல்ல உள்ள பசங்க வந்து ஃபர்ஸ்ட் மார்க் 99. ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த மண்டபம் கேந்திர வித்யாலயா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மார்க் 99. அபோவ் 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 90 மேலே எடுத்திருக்காங்க. 3 ஸ்டூடெண்ட்ஸ் 97 எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து அதை பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நான் வந்து ஹிந்தி கிராமர் சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அது நான் வந்து எனக்கு பெருமையாக சொல்லிக்கல, பட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ எடுத்ததுனால நான் வந்து அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஹிந்தி கிராமர் கற்றுக் கொடுக்கறதுல, அதுவும் தமிழ் வழியாக கற்றுக் கொடுக்கறதுல. ஏன்னா நார்த் இந்தியன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட லாங்குவேஜ்ல இருப்ப நம்ம தமிழ்நாடு பசங்க ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. ஸோ நான் தமிழ்நாட்டில் உள்ளவன், என்னோட தாய்மொழி தமிழ்ங்கிறதுனால நான் வந்து தமிழ்ல அந்த கிராமரை கற்றுக் கொடுத்து அந்த பசங்க 99 எடுத்திருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டு மண்டபம், ராமேஸ்வரம் பக்கத்தில் உள்ள மண்டபம் ஊரில் உள்ள ஒரு பையன். ஸோ அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, சிபிஎஸ்இ கேந்திர வித்யாலயோட கோர்ஸ் ஏ கிராமர், அவங்களுக்கு வந்து ரஸ், அலங்கார், வாட்சி எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து பசங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவில்லாமலே இருக்காங்க. ஸோ அதை வந்து நான் வந்து அழகா தமிழ்ல கற்றுக் கொடுப்பேன் அப்படிங்கிறத வந்து நான் பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன் அவங்க முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வருங்காலங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் நீங்களும் கற்றுக்கணும், உங்கள் குழந்தைங்களும் கற்றுக்கணும்னா நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் நிறைய இன்னும் மேலும் மேலும் கற்றுக்கலாம். நிச்சயம் எங்கள் வாயம் டிவியோட தொடர்பில் இருங்க. உங்களோட கோஆபரேஷனுக்கும் உங்களோட என்கரேஜ்மெண்ட்டுக்கும் बहुत बहुत धन्यवाद. थैंक यू.